வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டெல்லி அரசின் நீடித்த போக்குவரத்து திட்டத்தின் கீழ் டெல்லி நகரின் போக்குவரத்து தேவைகளுக்கான 200 மின்சார பேருந்துகளையும் கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டு மொத்தம் 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் தொடங்கி வைக்கும் திட்டங்களில் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள செனாப் ரயில்வே பாலமும் இரும்பு கேபிள்களால் தாங்கப்படும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக கட்டப்பட்டுள்ள அஞ்சிகட் பாலமும் அடங்கும். புதுடெல்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமர் திரு ரிச்சர்ட் மானர்ஸுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு விவகாரம் குறித்து விவாதித்தார். பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு நிதியுதவியும் வழங்கினால் அதனை அந்நாடு தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக ஆசிய வளர்ச்சி வங்கியை இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பாதுகாப்புத் துறைக்கான செலவினங்கள் அதிகரித்த போதிலும் அந்நாட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான விகிதம் குறைந்திருப்பதையும் இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று புதுச்சேரி அரசு சார்பில் தாயின் பெயரில் ஒரு மரம் 2.0 இயக்கம் துவக்க விழா இன்று மாலை 6 மணிக்கு கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர், பொதுப்பணித்துறை அமைச்சர், தலைமை செயலர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செய்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், அனிருத் சந்திரசேகர் இணை ரொமேனியா இணையை 6-2, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.